வாடா போடான்னு திட்டுங்க. ஆனா ஏன் புள்ள முன்னால திட்டுறீங்கன்னு சொல்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. பசங்களுக்கு அந்த ஒரு டிசிப்ளின் வரும்ன்றத நம்ம சொல்றது வந்து அவங்களுக்கு அது ஒரு பூமர்த்தனமா தெரியுது. பசங்க வந்து அம்மாட்ட சில நேரம் சொல்லுவாங்க நம்ம பூமர் மாதிரி பேசுறீங்க, அப்பாட்ட சில நேரம் சொல்லுவாங்க பூமர் மாதிரி பேசுறீங்க. அப்படி இப்ப வீட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பது பூமர். என்னுடைய கணவர் ஒரு பூமரா இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மனைவிமார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். பூமர் இல்ல, நான் இப்படி சொல்றது இவங்க பூமர்னு நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு விளக்கம் கொடுக்கிற இடத்துல இருக்கக்கூடிய கணவன்மார்கள் இந்த பக்கம் இருக்கு. உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. நீங்க எதுவெல்லாம் சொல்லுகிற போது இத பூமர் அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்க. ஒரு டைம் நம்ம ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணோம்னா பசங்களுக்கு அந்த ஒரு டிசிப்ளின் வரும்ன்றத நம்ம சொல்றது வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பூமர்த்தனமா தெரியுது. வீடு வந்து கிளீனா இல்லாம சுத்தம் இல்லாம இருக்கும்போது இது ஏமா இப்படி இருக்கு அப்படின்னும் போது ஏன் மாமா பூமர் மாதிரி பேசுறேன், என் ஒய்ஃபும் ஏன்பா பூமர் மாதிரி பேசுறேன்னு பசங்களும் பேசுறாங்க. பூமர் மாதிரி பேசுறீங்க, என்ன விஷயம் வீசுது, பூமர் வீசா வீசுது. பசங்களோட வியூல பாத்தீங்கன்னா நம்ம பூமர் இல்ல நம்ம வந்து வில்லன் மாதிரி நம்ம தெரியும். அவங்க எல்லாம் நல்லவங்களா இருந்துருவாங்க. அதாவது எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டுமே ஒரு கரெக்ஷன் மட்டும் சொல்லிட்டே இருக்காரு. உங்க பசங்களை எங்க கிட்ட அனுப்புறதே கரெக்ஷனுக்காக தான். வீட்டுக்குள்ள நுழையும் போது கொஞ்சம் பிளசண்டா இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் வைப் வரணும். நடுவுல வீட்டுக்கு வரையில பாசிட்டிவ் வைப் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அங்கதான் அந்த பூமர்த்தனை எட்டி பாக்குது. என்னடா அசிங்கப்படுத்துற அப்படி ஷெட்யூல் போட்டு ஒரு டைமிங் பண்ணி ஆர்டர் படி பண்ணுன்னு சொல்றாங்க. அது நம்மளால முடியாது இல்லையா? ஷெட்யூல் போட்டு எல்லாத்தையும் பண்ணுன்னு சொல்றப்ப முடியலங்கறாப்ல. சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது? சண்டை வரப்ப கொஞ்சம் மரியாதையா கொஞ்சம் பேசுங்க, குழந்தைங்க முன்னாடி எல்லாம் பேசுங்கன்னு சொன்னா அது கேட்க மாட்டாங்க சார். அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். இதெல்லாம் ட்ரெண்ட், இப்படிதான் நாங்க பேசுவோம் அதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மரியாதை இல்லாம பேசுறது ட்ரெண்டாமா? தனியா பேசினா பரவாயில்ல சார், குழந்தைங்க முன்னாடி பேசுறாங்க. ஒரு சண்டை வரும்போது ஃப்ளோல வாடா போடா அதெல்லாம் சொல்றது. ஓ அண்ணன் எதுவும் வாடா போடான்னு சொல்லி இல்லையா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா போடான்னு எதுவும் சொல்லியா? ஃப்ளோல ஏதாவது வந்துருக்கும். வாடா போடான்னு திட்டுங்க. ஆனா ஏன் புள்ள முன்னால திட்டுறீங்கன்னு சொல்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. அது ஏன் பூமர் நினைக்கிறீங்க? சொன்னேன், என் மனசுலயே அதான், என் மாமா மனசுலயே அதான். இல்ல உங்க அம்மா முன்னால உங்களோட ஒரு தடவை சண்டை போட்டப்ப ஏற்பட்ட விளைவினுடைய தொடர்ச்சி அது இருக்கலாம் சார். இருக்கா? அதான் இது ஆக்சுவலா குழந்தை முன்னாடி இல்ல. புரியுது. அண்ணன் புடிச்சிருவேன் இதெல்லாம் கரெக்டா. என்னப்பா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? தேங்க்யூ சார். தேங்க்யூவா? என்னம்மா இப்படி வளர்த்துருக்க? இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. ஆக்சுவலா அவரை வாடா போடான்னு உங்க மாமியார் முன்னால நீங்க பேசியிருக்கீங்க. எங்க அம்மா சொன்னுச்சுன்னு சொன்னா வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி ஆயிடும். காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும், குளிச்சுட்டு ஈரத்துண்டோட வந்து வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டு டீ போட்டு தலைமாட்டில வச்சு என்னங்க என்னங்கன்னு எழுப்பணும்னு சொல்லுவாரு. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. இந்த 70s 80s மூவி எல்லாம் வரும்ல, வைஃப்னா இப்படிதான் இருக்கணும். கல்யாணம் நான் புதுசுல சொன்னாரு, ஆனா நான் நினைச்சேன் சரி ஏதோ படத்தை பார்த்துட்டு வளருது அப்படின்னு நினைச்சுட்டேன். பிள்ளைக்காக பாப்பனா இவங்களுக்காக பாப்பனா? ஆக்சுவலா நான் குழந்தை 1 year பேபி வச்சிருக்கேன். நான் எந்திரிச்சுனா உடனே எந்திரிச்சிரும். நானும் ஒரு குழந்தை தானே. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. என்ன குழந்தை மாதிரி பாத்துக்க மாட்டாங்க, அதானே கேக்குறேன். அவன் பூமர் தான். வீட்ல லைட் போறதோட விளக்கேத்தி பாருங்களேன், செம்மையா இருக்கும். இது எதுவுமே நீ பண்ண மாட்டேங்கிறியா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. டீ கொடுத்து இதெல்லாம் நீங்க நினைச்சது, ஆனா என்ன நடந்தது? இல்ல சார், அதான் எதுவுமே நடக்கல சார். ஈரத்துல இல்ல சார். சாம்பிராணி இல்ல சார். காலையில காஃபி சார் நான் காபி போட்டு தரேன் சார். ஏன் அவரை பூமர் என்கிறீர்கள்? சண்டே ஒரு நாள் தான் லீவு. நீங்க வெளியே போறதா இருந்தா எத்தனை மணிக்கு போவீங்க சார்? அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 3-4 மணிக்கு மேல. சரி சாப்பிட்டு தூங்கிடுறீங்க. ஒரு 5 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல. 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாது. ஆஹா, கவுத்திட்டாளே கவுத்திட்டாளே. பாவக்காலாம் எவ்வளவு சார் வாங்கிட்டு வந்து செய்வாங்க? ஏதோ ஒரு 1/2 kg இல்ல 1/4 kg, 1 கிலோ வாங்கிட்டு வந்து செஞ்சு வை. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? ஒரே நாள்லயா? ஆமா சார். இதெல்லாம் சாப்பிட்டால்தான் சுகர் லோல இருக்கு சார். எனக்கு லோவா இருக்க கூடாது, சுகர் ஆபத்துல. சரி
நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.